ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ரேண்டம் vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சமையல் முடிச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ணுறதுக்காக போகிறேன் ரொம்ப வருஷம் கழிச்சு. இன்றைக்கி வந்து ஒரு ஆம்லேட் குழம்பு தான் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் முட்டையை நல்லா அடிச்சுட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பேனில் வந்து லேசாக ஆம்லேட் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். லேசாக மட்டும் பெப்பர் மட்டும் தூவி எடுத்துக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு பேன் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு அதில் வந்து இதை வந்து நான் 2 ஆம்லேட்டாக போட்டேன். ஏன்னா அதாவது நம்ம கட் பண்ணி தான் வந்து குழம்புல போட போகிறோம். நார்மலாக வைக்கிற மாதிரி முட்டை குழம்பு வைக்கிற மாதிரி வச்சுட்டு அவிச்ச முட்டை பதிலாக நம்ம அந்த ஆம்லேட் முட்டையை வந்து கட் பண்ணி போட போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள் டிஷ்ஷு தான். பட் வந்து அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் அப்பப்போ இதை வந்து செய்வேன். ஸோ ஆம்லேட் போட்டு எடுத்துக்கிட்டோம். அதுக்கு வந்து இது ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் அப்போ வந்து என்கிட்ட பெப்பர் வீட்டில் இல்லை. ஸோ நான் பாக்கெட் பெப்பர் மசாலா தான் யூஸ் பண்ணேன். அதை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் லேசாக வேக விட்டு எடுத்துகிட்டு அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக செய்கிற குழம்பு மாதிரியே தான் செய்ய போகிறோம். ஒரு பேன் எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து ஆயில் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் பெருசாக எந்த மசாலாவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. நல்லா பார்த்து ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இந்த சமையல் வந்து முடிச்சிடலாம். இன்றைக்கி கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சூஸ் பண்ணேன். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி, இது வந்து வீட்டில் அரைச்ச மசாலா பொடி. காரக்குழம்பு நார்மலாக நிறைய குழம்புகளுக்கு நான் இந்த மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். அது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அது கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு அது கொஞ்சம் கொதித்து வரும் சால்ட்டு சேர்த்தாச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கொஞ்சம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்மளுக்கு தேவைன்னா உப்பு காரம் வந்து இதில் சேர்த்துக்கிட்டப்ப கொதித்து வரும்போது நம்ம ஆம்லேட் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆம்லேட் வந்து நார்மலாக சாப்பிட்றத விட இந்த குழம்போட அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். சில பிள்ளைங்க வந்து ஆம்லேட் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சமையல் முடிச்சுட்டு பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இப்போ நான் கிளம்பி வந்து திருநெல்வேலிக்கு வந்து போயிட்டுருக்கேன். ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு வந்து வண்ணாரப்பேட்டையிலேருந்து எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. போயிட்டு நம்ம அவங்க கூட சேர்ந்துட்டு தான் என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து நாங்கள் சர்ப்ரைஸ் விசிட்டாக போகிறோம். நாங்கள் வரோன்னு சொல்லவே இல்லை. இப்போ இதுதான் என்னோடய ஃப்ரெண்டு ஜெனிஃபர், நான் எக்ஸ்ன்னு தான் நாங்கள் எல்லோரும் கூப்பிடுவோம். நாங்கள் இப்போ அவங்க வண்ணாரப்பேட்டையிலேருந்து அவங்க எனக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பிரியா வீட்டுக்கு வந்து வந்துவிட்டோம். பிரியாவுக்கு வந்து நாங்கள் சொல்லவே இல்லை. அவங்க வீடு அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே பெரும்பாடு ஆயிடுச்சு. நிறைய இடத்துல விசாரித்து தான் போய் சேர்ந்தோம். இருந்தாலும் ஒரு டவுட் இருந்துச்சு. கூப்பிட்டு பார்த்தோம். அவளோட வாய்ஸ் தான் உள்ளேருந்து கேட்டோடனே இதான் கன்ஃபார்ம்னு பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வந்தோடனே எப்படி ரியாக்ஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். சாப்பிட்டுட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். பிளேட்டோடு தான் வெளியே வந்து பார்த்தா நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வேறு யாரும் நினச்சிட்டா போல், வேறு பக்கத்து வீட்டுக்கு வந்திருப்பாங்கன்னு நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் கூப்பிட்டதுக்கப்புறமா மேடம் வந்து வெளியே வந்து எட்டி பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வீடியோ எதுவும் அதிகமாக ஷூட் பண்ணல. ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணதுனால ரொம்ப நேரம் பேசிவிட்டு அப்புறம் காஃபி குடிச்சிட்டு பிரியாணி எல்லாம் செஞ்சு கொண்டு வந்தாங்க என் ஃப்ரெண்டு. அப்புறம் அது எல்லாத்தையும் நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேயே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்போ வந்து வீடியோ எடுக்கணும்னு தோணலை. அந்தளவுக்கு ரொம்ப பழைய விஷயங்கள்லாம் பேசிகிட்டே இருந்தாச்சு. அப்புறம் டைம் ஆனதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டு அதுக்கப்புறமா ஒரு சர்ச் இருந்துச்சு. அங்கே சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருந்தோம். இது வந்து சாக்லேட்டும் ட்ரெஸ்ஸும் என் பொண்ணுக்காக என் ஃப்ரெண்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையும் ரிசீவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஊருக்கு வரலான்னு கிளம்பி வரும்போது தான் சரி இன்றைக்கி கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்திருந்தேன். இங்கே மார்க்கெட் வந்தப்போ தான் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன். நாங்கள் 2 பேருக்கும் ஒரே ஊர் தான். பட் வந்து எதேர்ச்சியாக அங்கே மார்க்கெட்டில் மீட் பண்ணோம். சரி 2 பேருமே சேர்ந்தே கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் தேவையானது மட்டும்தான் வாங்கினேன். நிறைய வாங்கலை. கொஞ்சம் வீட்டில் காலியான மளிகை ஜாமானும் மாதிரி நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட் வரதுக்கு டைம் இருக்கான்னு சொல்லிட்டு இங்கேயே கொஞ்சம் வாங்கிட்டு அது என்னென்ன வாங்கியிருக்கேன்னு நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ரொம்பலாம் வாங்கலை. அப்புறமா வந்து பஸ்ஸுக்கு டைம் இருந்ததுனால பக்கத்தில் ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்தோம். காஃபி குடிச்சிட்டு வரும்போது பஸ் ரெடியாக இருந்துச்சு. உடனே நாங்கள் பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு திங்ஸ் வந்து சொல்லி அந்த எடுத்து வைக்கும்போது அவங்களுக்கு நான் அதில் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பு, ஊறுகாய், பெருங்காயப்பொடி இந்த மாதிரி காலையில் மட்டும் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா வெஜிடபிளில் வந்து நிறைய வாங்கலை. பாலக்கீரை, அதுக்கப்புறமா வந்து அவரைக்காய் வந்து அதெல்லாம் 20 ரூபா தான் இருந்துச்சு. கூறு மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த
அப்புறம் இஞ்சி, கேரட்டு, அப்புறம் வந்து லெமன், அப்புறம் கொஞ்சம் ஆம்லா இது மட்டும் தான் வாங்கியிருந்தேன். வாங்கி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த விலாக் இதோட முடியுது. உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னுச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.